இந்த வீட்ல வெச்சது வெச்ச இடத்துல இருக்காதே. மனுஷங்க மாதிரி அதுவும் மாறிக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. என்ன வேணும் சொல்லுங்க, எடுத்து தரேன். அடி அம்மா பரதேவதே, போதும், என்ன விட்டுரு. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா? ஒன்னும் கிழிக்க வேண்டாம், வாய மூடிக்கிட்டு இருந்தா போதும். இப்ப எதுக்கு இப்படி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நந்தினி வேண்டாம், என் வாய கிண்டாதே. நீ தின்னியா? உன் புருஷன் தின்னானா? உன் புள்ள தின்னாச்சான்னு போன போட்டு கேட்டியா? அத்தோட நிப்பாட்டிக்க. மாடியிலே வயிற்று புள்ள தச்சு திங்காம வெறும் வயிற்றுல இருக்கா. அதுக்கு ஆக்கி போடலான்னு ஒருத்திக்கு நினைப்பு வரல. நான் இறங்கி வந்து பாத்திரத்துல கைய வச்சதும் உங்களுக்கு புத்தி வருது. இப்ப நான் செய்வா நீ செய்வான்னு கேட்டுட்டு இருப்பீங்க. ஏன் நாங்க இப்ப ஆக்கி கொடுத்தா அப்படியே நீங்க கொண்டு ஊட்டி விட்டு முடிச்சிருவீங்களா? 2 நிமிஷம் முன்னாடி தானே நீங்க ஒரு குரூப், நாங்க 3 பேரும் ஒரு குரூப். இந்த வீட்டுல 2 ஓலை, கோதாவரி வீட்டுக்கு நடுவில் கோட்டை கிளிடிங்கிற மாதிரி 2 பேரும் கையை பிடிச்சிட்டு மேல போனீங்க. இப்ப வந்து எதுக்கு இப்படி பேசுறிய? நாங்க என்ன செய்ய இதுக்கு நடுவுல? நான் சொல்லுவேண்டி, 1000 சொல்லுவேன். எது என்ன கேக்குறது, என்ன கிண்டுறத? நீங்க எல்லாம் ஒண்ணும் தெரியாத அப்பாவிங்க பாரு. ஏண்டி கூடி கூடி அக்கா சொக்கான்னு கூடி கூடி பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க. வியாபாரம் ஆரம்பிக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு பேசு. எல்லாம் ஒன்னாதானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்னடான்னா அவளை கொண்டாந்து நட்டாத்துல விட்டுவிட்டு அவ போனா இவ வந்தான்னு கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரத்த நட்டாத்துல விட்டது? சும்மா பேசிக்கே இருக்கீல, அப்படியும் பேசுவே இப்படியும் பேசுவீங்களா? பின்ன வேற யாரு? ஏண்டி வந்ததுல இருந்து அந்த புள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசுனீங்க? என்ன புருஷன் வார்த்தை மீறாத பதிவிரதைங்களா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப சந்தோஷம். எங்களை பத்தி நல்லா புரிஞ்சு பயங்கரமா புரிஞ்சு வச்சிருக்கிய. அப்படியே இருக்கட்டும், தாருங்க மேல கொட்டி போறீங்க, இருங்க எடுத்தாரேன். நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை. போய் என்னன்னு பார்ப்போம். மரியாதையா அங்கிட்டு போயிடு. என்ன போய் கோவப்படுத்தாதீங்க. சத்தியமா சொல்றேன், புடிச்சு காட்டுல விட்டுட்டு வந்துருவேன். ஏமா என்னமா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எப்பா மரியாதையா அவங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிடுங்க. யாரும் இங்க எதுவும் பேச வேண்டாம். மீறி பேசினா ரணகலமாக்கி விடுவேன். ரணகலமாக்கிடுவேன்? எப்பா ஏய் ஞானா, வாப்பா வாப்பா. பேசாம விடுப்பா. அது ஏதோ திட்டம் முடிதான் பாஞ்சுக்கிட்டு தெரியுது. என்னென்ன அதுகிட்ட போய் வாய கொடுக்காத. ஆமா நான் பாயிறேன். இவளுக பறக்குறாளுக. ஏய் போங்கடி, உங்க புருஷங்க பின்னாடி போய் நில்லுங்க. இங்க என்னத்துக்கு ஏன் மூஞ்ச பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? போங்க. ஆஹா, உங்களை அடக்க முடியாதுடி. நீங்க போக வேண்டாம், நானே போய்க்கிறேன். என் வேலை முடிஞ்சிருச்சு. ஏய் நீ ஏண்டி இப்ப கீழே வர? நான் தான் கஞ்சி காசி மேல எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கேன்ல. இல்ல தர்ஷினிய பார்க்கலாம் தான் வந்தேன். தர்ஷினிய பார்க்கதான் அவங்க அம்மா இருக்கா, அப்பா இருக்காரு. சித்தப்பங்க எல்லாம் தவமா தவம் கெடுக்கிறாங்க. சித்திங்க எல்லாம் ரெக்க கட்டி பறந்து ஓடுறாங்க. எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நம்மளை பார்க்கதான் நாதி கிடையாதுடி. நீ முதல்ல ஊராம் புள்ள காண்டி ஓடினது போதும். உன் புள்ளைய பாரு இனிமே. நன்றி கெட்ட ஜென்மங்களுக்கு எல்லாம் செஞ்சது போதும். அத்தை எதுக்கு இப்ப வம்பிழுத்து விடுற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருடி. உன் அப்பன் அத்தா புத்தி தானே உனக்கு வரும். எது இப்ப எதுக்கு அப்பா அத்தாலும் இழுக்கிறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? நான் பேசுவேண்டி, அப்படிதான் பேசுவேன். பெத்து கொண்டாந்து எங்க தலையில கட்டிட்டாங்கல்ல, இதுக்கு மேல வேற என்னத்தை செய்யணும்? எது மா தேவையில்லாம வார்த்தையை விடாத. ஏய் அது உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லுடா. அதான் 2 பேரும் சத்தியவான் சாவித்திரி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல. போய் கொஞ்சி குலாவி
உன் பொண்டாட்டிக்கு புத்தி சொல்லி வேட்டையில முடிச்சு வச்சு